இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி, அடுத்து ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, அதுல நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டம். நாள் ஆகஸ்ட் 8. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய புத்துணர்ச்சியையும் பெற்றுச் செல்ல உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. என் பாரங்களை உம்மேலே சுமத்துகிறேன், ஒரே ஒரு பார்வை வேண்டும் சுமத்துகிறேன், ஒரே ஒரு பார்வை வேண்டும் கெஞ்சுகிறேன். நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. வழி நடந்த போதையில், வழி எதுவோ திகைக்கையில், முன் செல்லும் நல்ல நேசரே. வழி நடந்த போதையில், வழி எதுவோ திகைக்கையில், முன் செல்லும் நல்ல நேசரே. தடுமாறும் வேளையில், தனிமை சூழும் நேரத்தில் தாங்கிக் கொள்ளும் எந்த நேசரே. தடுமாறும் வேளையில், தனிமை சூழும் நேரத்தில் தாங்கிக் கொள்ளும் எந்த நேசரே. இயேசுவே, 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 நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. கதறியழும் வேளையில், கண்ணீர் விடும் நேரத்தில் உம் கரங்களாலே அணைத்துக் கொள்ளுவே. கதறியழும் வேளையில், கண்ணீர் விடும் நேரத்தில் உம் கரங்களாலே அணைத்துக் கொள்ளுவே. காயங்களை ஆற்றியே என்னுள்ளம் தேற்றியே கைவிடாமல் தூக்கிச் செல்லுவே. காயங்களை ஆற்றியே என்னுள்ளம் தேற்றியே கைவிடாமல் தூக்கிச் செல்லுவே. இயேசுவே, 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 நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. மாறிவிடும் உலகினில் மனிதர்களும் பகைக்கையில் உம் மார்பினிலே சாய்ந்து கொள்ளுவே.
மனிதர்களும் பகைகளில் உம் மார்பினிலே சாய்ந்து கொள்ளுமே. பாரங்கள் பெரிதையில் மனமுடைந்து போகையில் உம் பாதத்திலே விழுந்து கிடப்பே. பாரங்கள் பெரிதையில் மனமுடைந்து போகையில் உம் பாதத்திலே விழுந்து கிடப்பே. ஏசையா, 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 இயேசுவே, நீங்க தான்ப்பா பார்த்துக் கொள்ளணும். என்னால் ஒன்றும் முடியாதப்பா, நீங்க தான்ப்பா பார்த்துக் கொள்ளணும். என்னால் ஒன்றும் முடியாதப்பா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய சிரசின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளில் எழுதியிருக்கிறார். நீதிமான்களுடைய சிரசில், நம்முடைய சிரசில் பாவம் அல்ல, சாபம் அல்ல, சஞ்சலமும் வருத்தமும் பாரங்களும் அல்ல, நம்முடைய தலையின் மேல, சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும் என்பதாகத்தான் இந்த சாலமோன் இங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தங்க வேண்டுமென்றால் நாம் நீதிமான்களாக மாற வேண்டும். நீதிமான்களாக எப்படி மாற முடியும் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவித கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வாழ்வதற்கு பெயர்தான் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல, அவைகளை நிறைவேற்ற முடியாதவைகள் அல்ல. ஆனால் நம்முடைய மனசும் மாமிசமும் அவைகளோடு போராடி அதை பெரிய பாரமாக எண்ண வைத்து, இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதெல்லாம் செய்ய முடிந்த காரியமா, இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நம்மால் செய்ய முடியாது என்று நம்முடைய மனசும் மாமிசமும் அதோடு இசைந்து கொண்டு முடியாது, செய்ய முடியாது, நடக்காது என்று நாம் எண்ணிவிட வைத்து விடுகிறது. ஆனால் ஆண்டவரோடு கூட நாம் இசைந்து இருப்போமானால், அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்மால் சுலபமாக கீழ்ப்படிய முடியும். அவர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி தான் நான் வாழ்வேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதற்கு மேல் அவருக்கு பிரியமில்லாத ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்துக்குள் நம்மை ஆண்டவரோடு இசைந்து வாழும்போது நாம் அப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், பாபிலோனில் தான் தானியேலுடைய 3 நண்பர்கள் இருந்தார்கள். கடுமையான சட்டங்கள் இருந்தது. இந்த சிலையை மாத்திரம் விழுந்து வணங்கினால் அவர்கள் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் இந்த சிலையை தவிர வேறு ஒன்றை விழுந்து வணங்கினால் இந்த அக்கினி 7 மடங்கு எரிந்து கொண்டிருக்கும், இந்த அக்கினியில் அவர்கள் தூக்கி போடப்படுவார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் பாருங்கள், இந்த 3 நண்பர்கள், தானியேலுடைய நண்பர்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை விழுந்து வணங்கப் போவதில்லை என்று உத்தமத்தில் அவர்கள் உறுதியாய் நின்று கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் நின்று கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு வெளியரங்கமான தண்டனை கிடைத்தது. அக்கினியில தூக்கி வீசப்பட்டார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த அக்கினியின் நடுவிலே அவர்களோடு கூட அவர் உலாவி அவர்களை அந்த அக்கினி ஸ்தம்பங்களுக்கு விலக்கி காப்பாற்றினார். அந்த அக்கினி அவர்களுடைய முடியை கூட கருக வைக்கவில்லை. அந்த அக்கினியின் வாசனை கூட அவர்களுடைய உடையில் இருக்கவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த அளவிற்கு தேவனாகிய கர்த்தர் அந்த அக்கினி 7 மடங்கு எரிகிற அந்த சூளை நெருப்புக்கு அவர்களை தப்புவித்து ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த நீதிமான்களுடைய சிரசின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்கினது. கர்த்தர் அவர்களை அந்த தேசத்திலே உயர்த்தினார் என்றும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி கர்த்தரை உண்மையாக அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்களாக நாம் தீர்மானிக்கும் பொழுது கர்த்தர் அந்த நீதிமான்களுடைய சிரசின் மேல்
ஆசீர்வாதம் மட்டும் அல்ல, ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தோடு அல்ல, பல ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து தங்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தங்குகிற நீதிமான்களாக எங்களையும் மாற்றும் என்று ஆண்டவர் இயேசுவின் கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? அப்படி ஜெபம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த விதமான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக வந்து தங்கும். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் என்னையும் நீதிமானாக மாற்றும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும், எல்லா விதமான சட்டங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் நடுவிலும் உமது கற்பனைகளின்படிதான் நாங்கள் வாழ்வோம். உம்மை அல்லாமல் வேறு ஒரு தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கட்டளையை அவர்கள் கடைபிடித்த பொழுது ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தரை மட்டுமே நாங்கள் ஆராதிப்போம் என்று அதில் அவர்கள் உறுதியாய் கடைபிடித்த போது அவர்களுக்காக தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளி அக்கினி பலன் செய்யாதபடி, அவர்களை சேதப்படுத்தாதபடி, அவர்களை அக்கினி சூளைக்கு விலக்கி காப்பாற்றி அவர்கள் மேல் ஒரு ஆசீர்வாதங்கள் தங்கும்படி அற்புதம் செய்தது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எதிர்மறையான சூழ்நிலைகள் நடுவில் கர்த்தரிட்ட வார்த்தைகளின்படி குறைவில்லாமல் கரையில்லாமல் நடக்க ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கும்படியாக அது நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் ஆசீர்வாதங்களும் அவர்கள் வாழ்க்கையில் வந்து தங்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.